இன்னொன்று ஆதாரையும் எடுக்கக்கூடாதுன்னு வந்துச்சு. பீகாரில் கிட்டத்தட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் 100% மக்களுக்கு 103லேருந்து 134% ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்களாம். அப்போ எக்ஸ்ட்ரா கார்டு எப்படி மொத்த மக்களே 5 லட்சம் பேர்னா 134%னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆதார் இருக்குது. ஸோ ஆதார் என்பது மிக எளிமையாக வாங்க முடிகிறது. அதனால அதை முக்கியமான ப்ரூஃபாக எடுக்க முடியாது. உதாரணமாக என்னுடைய ஆதார் பம்மலில் இருக்கும். ஆனால் நான் எப்படி திருவான்மியூரில் இருக்கேன்னு நிரூபிக்க முடியும்னா மாதம் நான் வாங்குகிற எல்பிஜி கேஸ் பார்த்தா அங்கே தான் எங்கே வாங்குறேனோ அங்கே தான் குடியிருக்கேன்னு தெரியும். ஒரு பேச்சுக்கு ஈஸியாக முடியும். ஸோ அதனால் அட்ரஸ் ப்ரூஃப் இப்போ எங்கே இருக்கீங்கிறதுக்கு எளிதாக பல வழிகள் இருக்குது. இல்லை உங்களுடைய போஸ்ட்பெய்டு ஃபோன் அல்லது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இந்த மாதிரி. ஸோ இந்த எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டு ஒரு கலவரம் தூண்டலாமா? எப்படி முன்னாடி விவசாயம் இதை பற்றியெல்லாம் பண்ணாங்களோ அப்படி இருந்தால். இன்னொன்று இப்போ இந்தியா முழுக்க அந்த எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தினம் கலவரம் பண்ணி பார்லிமெண்ட்டில் பண்ணல. இதை பற்றி நோக்கி இதை